வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜூன் 2022 சீரீஸில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங் யூனிட்டினுடைய பார்ட் 6 வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து 19th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷனுடைய PYQ பேப்பரில் இருக்கும் 5 PYQs இதில் இருக்குது. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டு வந்துடலாம். Question number 3. This statement type question. Statement 1. Some SSP is contrary to no SSP. Some SSP na I preposition, no வந்து E preposition. இது I preposition. Some SSP is subcontrary to some S is not P O preposition. இதற்கு நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் ஸ்லைடை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சம் எஸ்எஸ்பிங்கிற இந்த ஐ ப்ரொபோசிஷன் வந்து இது கொடுத்துருக்காங்க, கான்ட்ராரின்னு கொடுத்துருக்காங்க. பட் கான்ட்ராடக்டரி தான் வந்து அதனுடைய ஆன்சர். கான்ட்ராரிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது. ஸோ சம் எஸ்எஸ்பி இஸ் கான்ட்ராடக்டரி டு த நோ எஸ்எஸ்பி. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். பார்த்தவட்டை ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன் தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்நேரம் மார்க் பண்ணியிருக்கலாம். சம் எஸ்எஸ்பி இஸ் சப் கான்ட்ராரி டு சம் எஸ் இஸ் நாட் பி. ஸோ இங்கே இருக்கக்கூடியது இதற்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சப் கான்ட்ராரிடு. ஸோ இது கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூங்கிற இந்த ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1. இந்த டைப் கொஸ்டின் இதோட நிறைய நம்ம பார்த்துட்டோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் அனிமல்ஸ் ஆர் நாட் ஃபெரோஷியஸ் இஸ் கிவன் அஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நாட், சம் அனிமல்ஸ் ஆர் நாட் ட்ரூ, இந்த மூணையும் தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஓ ப்ரப்போசிஷனில் இருக்கக்கூடியது ட்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் 2 ஆப்ஷன் அண்ட் 3 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க எது ட்ரூ இல்லைன்னு பார்க்குறதுக்கு. இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் ப்ரொபோசிஷன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு வந்து பாருங்கள், தேர்ட் ஒன் அது இதுக்கும் பேசிக்காக இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றினது. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது சிம்பிளாக கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதா அவங்க ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி மார்க் டீன் பண்ணிக்கோங்க. இதுதான் சம் இஸ் நாட் பி, அதை வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கட்டும் நம்ம இந்த ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் ஃபுல்லுமே. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராடக்டரி, எந்த கொஸ்டினாக இருந்தாலும் முதல்ல எடுக்கணும். கான்ட்ராடக்டரி என்ன வரும்னா இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆல்வேஸ் ஆப்போசிட் ட்ரூத் வேல்யூ, அதை மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே ட்ரூனா இங்கே ஃபால்ஸ் போட்டுடும். தென் இது என்னென்னா பர்டிகுலர், இந்த இது வந்து நமக்கு கொடுத்துருக்க சம் வந்து பர்டிகுலர் நெகட்டிவ். எனக்கோ பர்டிகுலர் நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ எதாக இருந்தாலும் பர்டிகுலரில் இருந்து இங்கே ட்ரூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல அன்டிட்டர்மைண்ட் அப்படிங்கிறது தான் வரும். அன்டிட்டர்மைண்ட் மீன்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே போத்தாக இருக்கிறது தான் வந்து அன்டிட்டர்மைண்ட். இங்கே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே அன்டிட்டர்மைண்ட், இப்படி தான் இது இருக்கும். பர்டிகுலரில் எதுவாக இருந்தாலும் அஃபர்மேட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் பர்டிகுலர் ட்ரூவாக இருக்கும்போது அன்டிட்டர்மைண்ட் தான் 2 சைடுலையுமே வரும். இதை மெமரி பண்ணி வச்சுட்டாலும் ஓகே. இப்போ இங்கே ஃபால்ஸ் வந்துருச்சு, கான்ட்ராடக்டரிக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம என்ன போட்டோம், இப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்து இதில் இங்கே ஃபால்ஸ் போட்டோம், இங்கே அன்டிட்டர்மைண்ட், தட் மீன்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. இது அன்டிட்டர்மைண்ட் மீன்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பேசிக்லேயே இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்னவோ அந்த பிளேஸில் ஓ ப்ரப்போசிஷனுடைய இதை நம்ம கொடுத்துட்டோம். 4 இருக்கக்கூடியது தானே. இது ஏ ப்ரப்போசிஷன், இந்த பக்கம் இ, இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஐ. இதை மார்க் பண்ணி பர்ஷகாலில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணாட்டினாலும் டக்குன்னு இதை மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ இங்கே 2 சைடு அன்டிட்டர்மைண்ட் வரணும். எது அன்டிட்டர்மைண்ட் வரணும்னா 2 அன்டிட்டர்மைண்ட் இருக்கிறது நம்மக்கிட்ட. இந்த 2 வருமானு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபெரோஷியஸ் இஸ் அன்டிட்டர்மைண்ட். ஆல்ங்கிறது ஏ ப்ரப்போசிஷன், பட் அன்டிட்டர்மைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ரப்போசிஷன் அன்டிட்டர்மைண்ட்டாக நமக்கு கிடையாது, ஃபால்ஸில் தான் வந்தால் இந்நேரம் இது கரெக்டாக இருந்திருக்கும். அன்டிட்டர்மைண்ட் இல்லை. ஸோ இந்த அன்டிட்டர்மைண்ட் கட்டு. அடுத்த அன்டிட்டர்மைண்ட் பார்க்கலாம். நோ அனிமல்ஸ் ஆர் ஃபெரோஷியஸ் இஸ் அன்டிட்டர்மைண்ட். இந்த பிளேஸாக அன்டிட்டர்மைண்ட். ஸோ இது ரைட். நமக்கு சி ஆப்ஷன் வேணும். சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த 3மே நம்மளோட இதில் வேணும். இதை நம்ம கட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ராடக்டரி வேணாலும் மேட்ச் பண்ணுங்கள். ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். சம் அனிமல்ஸ் ஆர், இங்கே அன்டிட்டர்மைண்ட் தான் வரும், சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து ராங். ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபெரோஷியஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல ஏக்கு இந்த இடத்துல இருக்கா. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷன் ரைட், டி ஆப்ஷன். சி அண்ட் டி ஆல்ரெடி நம்ம வந்து
பி கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 2 இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் 2ஐயும் கட் பண்ணதுனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். இது கரெக்டாங்கிறதையும் பார்த்துட்டோம். இவ்வளோ தான் இந்த ஆன்சர். The next question number 2. இது வந்து ஒரு fallacy related questionாக இருக்கிறது. Miss World says that the socially correct thing for vegetarian guest to do at a dinner party is to look perfectly happy eating salads. Therefore, to act likewise is socially correct thing to do. Which the fallacy is committed in the above argument? என்ன fallacy இந்த ஆர்குமெண்ட்டில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மிஸ் வேர்ல்டு வந்து சொல்கிறாங்க, வெஜிடேரியனாக இருக்கக்கூடியவங்க நைட்டு டின்னரில் வந்து சாலட் ஃபுட்டை எடுத்துக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பர்ஃபெக்ட்லி ஹாப்பியாகக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து சோஷியலி கரெக்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதை யார் சொல்கிறாங்கன்னா மிஸ் வேர்ல்டு சொல்கிறாங்க. மிஸ் வேர்ல்டு வந்து இதை சொல்லும்போது இது என்ன ஆகுதுன்னா, இதை வந்து அந்த சோஷியலி வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு பெரியவர் வந்து இதை சொல்லியிருந்தாருன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் மிஸ் வேர்ல்டு அந்த ஃபீல்டுக்கே சம்மந்தம் இல்லாதவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து அப்பீல் டு இன்அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, type of logical fallacy in argument is made by citing an authority who is not an expert on the topic on the hand. அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நாட் ஆன், அவங்க எக்ஸ்பர்ட் இல்லாதவங்க வந்து சொல்கிறது தான் வந்து inappropriate, appeal to inappropriate authority used to lend the creditability. அவங்களுடைய மிஸ் வேர்ல்டுங்கிற அந்த கிரெடிட்டபிலிட்டி வந்து ஆர்குமெண்ட்டுக்கு அவங்க எவிடன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் நம்பர் 3 இதனுடைய ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ரெட் ஹேரிங் ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். மெயின் இஷ்யூஸில், மெயின் பாயிண்ட்ஸில், மெயின் மேட்டரில் இருந்து ஆடியன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இரலவெண்ட் இன்ஃபர்மேஷனை சொல்கிறது தான் வந்து ரெட் ஹேரிங் சொல்லுவாங்க. ஸோ அது இந்த ஆர்குமெண்ட் கிடையாது. அட் பாப்புலன் அப்படின்னு சொன்னோம்னா பாப்புலாரிட்டியை வச்சு வந்து அந்த ஒப்பீனியனை வந்து கரெக்டாக சொல்கிறது, அவங்க பாப்புலாரிட்டியை வச்சு ஒப்பீனியனுக்கு கரெக்டாக சொல்லணும். தென் அட்ஹொமீனம்னா ஆர்குமெண்ட்டை விட ஆர்குமெண்ட் பண்ணுறவருடைய கேரக்டரை வச்சு சொல்லக்கூடிய ஒப்பீனியன் வந்து அட்ஹொமீனம் சொல்லக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். தேர்ட் கொஸ்டின் நம்பர் 4. இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கிளாசிக்கல் இந்தியன் லாஜிஷன் பற்றி இருக்குது. அக்கார்டிங் டு கிளாசிக்கல் இந்தியன் லாஜிஷன் ஆல் ஃபேலசிஸ் ஆர் மெட்டீரியல் ஃபேலசிஸ். அதாவது இந்தியன் லாஜிக்கோட ஃபேலசிஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் ஃபேலசிஸ். According to classical Indian logic, fallacies could be purely formal as well as purely informal. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டான்னு பார்த்தோம்னா statement 1 வந்து correct, because material fallacy that is due to error in the content of the argument such as invalid reason or unproved middle term. அதாவது invalid reason ஆவோ அல்லது unproved middle term மூலமாவோ அதனுடைய content அல்லது அந்த substance அந்த பொருளில் இருக்கக்கூடிய fallacy பிழைகள், error, mistakes, ஃபால்ட்டி ரீசனிங் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அதனுடைய கண்டென்ட் சப்ஸ்டன்ஸில். அதோட கண்டென்ட் மீன்ஸ் அந்த ஆர்கியூமெண்ட்டோட உள்ளடக்கம், அதில் அதனுடைய மீனிங் பொருளில் சப்ஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டி ரீசனிங் நடக்கிறது தான் வந்து மெட்டீரியல் ஃபேலசி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், இது வந்து ரைட்டு. ரெண்டாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபார்மல் அஸ் வெல் அஸ் பியூர்லி இன்ஃபார்மல்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து கிளாசிக்கல் இந்தியன் லாஜிக்ஸ் வந்து ஃபேலசியை வந்து ரெண்டாக வந்து டிஸ்டிங்கைஸ் பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஃபேலசி இந்த மாதிரி தான் வந்து கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம், அந்த பொருளில் இருக்கக்கூடிய எரரை பற்றி தான் பேசியிருக்காங்களே தவிர்த்து பியூர்லி ஃபார்மல் அண்ட் பியூர்லி இன்ஃபார்மல்னு சொல்லலை. நமக்கு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வந்து வெஸ்டர்ன் லாஜிக்கில் நம்ம பார்ப்போம் பாருங்கள், அதனுடைய ஃபார்மில் வரக்கூடியது அதனுடைய கண்டென்ட்டில் வரக்கூடியதுன்னு ரெண்டாக பிரித்து வெஸ்டர்ன் லாஜிக்கில் தான் நம்ம வந்து ஃபேலசி பார்ப்போம். பட் இந்தியன் லாஜிக்ஸில் அப்படி பிரிக்கல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ நம்மளோட இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Which of the following statement are true regarding the Nyaya view of inference as valid source of knowledge? Nyaya view of inference படி வியூ ஆஃப் இன்ஃபரன்ஸ்னால் அனுமனா பிரமாணா அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் பிரமாணா பற்றி கேட்டிருக்காங்க. நியாயா வந்து மொத்தம் 4 பிரமாணாவை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது, பெர்செப்ஷன், அனுமனா. தென் வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது பிரமாணங்கிறது தான் வந்து அனுமனா பிரமாணம். அதனுடைய கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எதெல்லாம் வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் 2 ஆல் தான், எல்லாமே ஏபிசி அண்ட் டி. பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனுமே வந்து அனுமனா பிரமாணவை கம்ப்ரஸ் பண்ணின மீனிங் தான். ஸோ இது என்னென்னு இந்த 4 ஆப்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நமக்கு இது புரிஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் இந்த பேராகிராஃப்மே வந்து அதை தான் அங்கே இருக்கக்கூடிய அனுமனா பிரமாணம் பற்றி தான் சொல்லுது. ஸோ நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது
டக்குன்னு நம்மளால் உடனடியாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத, அதாவது ஒரு மீடியட் மார்க் இல்லாட்டினா நம்மளால் அந்த இடத்த வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணிக்க முடியாத ஒரு இன்டைரக்ட் ஃபார்ம். டேரெக்டாக இல்லைங்க, டேரெக்டாக இப்போ பெர்செப்ஷன்லாம் பார்த்தா கண்ணுனாலேயோ காதுனாலேயோ இப்படி நம்ம வந்து அந்த சென்ஸ் ஆர்கன் ஃபைல்ஸ்னாலேயும் தென் வந்து இருக்கக்கூடியதுனால மீனிங் பண்ணி நம்மளால் பெர்செப்ஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கக்கூடியது. ஆனால் இது அனுமனா வந்து அப்படி கிடையாது. இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ், அதுதான் வந்து அனுமனா பிரமாணம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் நாலேஜ், பெர்செப்ஷன் பிரமாணம் இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு இதை பற்றின நாலேஜ் வந்து இருந்திருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு பெர்செப்ஷன்லாம் பார்த்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியதை பற்றி தான் நம்ம வந்து திரும்பவும் மீன் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும், அனுமானம் பண்ணிக்கக்கூடியதாக இது இருக்கும். அதாவது அப்படி ஒரு மார்க் மூலமாக சொல்கிறேன், அந்த மார்க்குக்கு பேர் தான் ஹே2. அதாவது மிடில் டேர்ம், மீடியேட், சினர்ஜிசம்னாலே மீடியேட் சென்டென்ஸ் 2 ப்ரெமிசஸ் கொடுத்து நம்ம கன்க்ளூஷன் கண்டுபிடிப்போம். அப்போ மிடில் டேர்ம் கம்பல்சரியாக இருக்கும். அந்த மிடில் டேர்முக்கு பேர் தான் ஹே2 அல்லது லிங்கா. என்ன சொன்னாலும் மார்க் ஒரு அந்த ஸ்பெசிஃபிக் அறிகுறி, ஒரு குறி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த குறிக்கு பேர் தான் இது எல்லாமே. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய டைம் வந்து ஒரே எக்ஸாம்பிள் தான் நம்ம எல்லோரும் பார்த்துட்ருப்போம். த ஹில் கேஸ் ஃபயருங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஹே2. த ஹில் கேஸ் ஃபயர் அப்படிங்கிறது வந்து இந்த ஹைப்போதிசிஸ் ப்ரெப்போசிஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ராடிஜனாங்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹே2 மிடில் டேர்ம் என்ன சொன்னாலும் சரி, பிகாஸ் இட் ஹாஸ் ஸ்மோக். அப்போ இந்த ஸ்மோக்குங்கிறது தான் அந்த மார்க். அங்கே வந்து புகை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மார்க் சொல்லக்கூடிய. இந்த ஸ்மோக்கின் மூலமாக தான் நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச நாலேஜை ப்ரீசப்போஸ், அதாவது ப்ரீசப்போஸ் பண்ணுறதுன்னா அதை வச்சு தரக்கூடிய இன்னொரு நாலேஜ், அதுதான் மீனிங்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸ்மோக்கு. இந்த இடத்துல பார்த்துருக்குங்க பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் உதாரணம் கொடுத்துருக்காங்களா, அது ஸ்மோக் ஹேஸ் ஃபயர் கிச்சன். ஏன்னா கிச்சனில் வந்து ஃபயர் இருக்கும்போது ஸ்மோக் இருக்கிறத நம்ம பார்த்து ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்ட நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரீசப்போஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது இதுதான். இன்கேஸ் நமக்கு ஸ்மோக் பற்றின நாலேஜ் இல்லாட்டினா ஸ்மோக் இருக்கிற இடத்துல ஃபயர் இருக்குன்னு நம்மளால் இன்ஃபரன்ஸ் பண்ண முடியாது, அனுமானிக்க முடியாது. ஸோ ஸ்மோக் பற்றின நாலேஜ் நமக்கு ஆல்ரெடி இருக்கணும். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் காக்னிஷன் விச் ப்ரீசப்போஸ் சம் அதர் காக்னிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு. இதுங்க வந்து முன்னாடியே நமக்கு அதை பற்றின அறிவு இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மோக்கை நம்ம பார்த்துருக்கணும் கிச்சன் மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்லி. இட் இஸ் மீடியேட் ஆர் இன்டைரக்ட், நம்ம சொல்லிட்டோம்ல, இது இன்டைரக்ட். மீடியேட் டேர்ம் ஹே2 வச்சு இது பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். உடனடியாக இமீடியட்டாக கிடைக்காத நாலேஜை தாண்டி நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய நாலேஜ். ஸோ நோன் ஃபேக்டரான கிச்சனில் புகை வர்றது, அங்கே அடுப்பு எரியறது என்ற ஸ்டேஜில் இருந்து நம்ம ஹில்லில் ஸ்மோக் வருதுன்னு அன்னோன் ஃபேக்டரை வந்து ரீசனிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து இந்த மீடியேட் பண்ணக்கூடியது. மிடில் டேர்மாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக் வந்து நமக்கு மீடியேட் பண்ணது. டைரெக்டாக இல்லை, அங்கே இருக்கக்கூடியதை வச்சு உதாரணம் மூலமாக இன்டைரக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுவும் வேலிட் நாலேஜ்க்கு உண்டான இன்ஃபரன்ஸ். இட் அரைசஸ் த்ரூ எ மார்க், அதுவும் நம்ம திரும்ப சொல்லிட்டோம். லிங்கா ஹேட்டுங்கிறது தான் அந்த மார்க், ஒரு குறியின் மூலமாக தான் நம்ம வந்து அதை இன்ஃபரன்ஸ் பண்ண முடியும். ஸ்மோக்குங்கிறது தான் அந்த எக்ஸாம்பிளுடைய அறிகுறி, அந்த குறியாக இருக்கிறது. That mark is invariably connected with the object of inference. Satya, object of the inference means Satya, invariable connected with அப்படின்னு சொன்னோம்னா வியாப்தின்னு சொல்லக்கூடிய அந்த இது ப்ராசஸ்க்கு பேர் வந்து வியாப்தின்னு சொல்லுவோம். இன்வேரியபிளி கன்காம்பினட் கனெக்டட் அப்படி ஆறக்கூடியது எது கூடன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த இன்ஃபரன்ஸ் சத்யா கூட. அதாவது இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம திரும்பி வந்தோம்னா சத்யா இன்வேரியபிள் கன்காம்பினட் அப்படின்னா மீனிங் என்னென்னா வியாப்தின்னு சொன்னோமா. வியாப்தின்னா என்னென்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ திங்ஸ். அதாவது அந்த ஒன் திங்கில் ஒரு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இன்னொரு இதுலேயும் கம்பல்சரியாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எங்கே ஸ்மோக் இருக்குதோ அந்த இடத்துல வந்து கம்பல்சரியாக ஃபயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட். ஒரு திங்கில் ஸ்மோக்கும் ஃபயரையும் நம்மளால் பிரிக்க முடியாது. அதுதான் வந்து இன்வேரியபிளி கன்காம்பிட்டன்ஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வியாப்தின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது கனெக்டட் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ஃபரன்ஸ். ஆமாம், ஏன்னா மிடில் டேர்ம் வந்து ப்ரெடிகேட் டேர்மாக இருக்கக்கூடிய இது வந்து ப்ரெடிகேட்டில் இருக்கக்கூடிய ஃபயர் கூட ப்ரெடிகேட் தானே. அந்த ஃபயர் கூட வந்து சத்யாங்கிறது ப்ரெடிகேட் டேர்மு, ஃபயர் கூட வந்து கன்காம்பிட்டனாக இருக்குது. எது இந்த ஹேட்டுங்கிற ஸ்மோக்கையும் ஃபயரையும் நம்மளால் பிரிக்க முடியாது. ஃபயர் இருக்கும் பிளேஸில் ஸ்மோக் இருக்கும், ஃபயர் இல்லாத பிளேஸில் ஸ்மோக் வந்து இருக்காது. அதுதான் வந்து இன்வேரியபிளி கனெக்டட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ஸும் வந்து அனுமனா பிரமாணோட வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜில் இருக்கக்கூடியது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், கொஞ்சம் லென்த்தியாக படுது. தென் இந்த இதையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னதே தான் இதில் இருக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.